யோக நரசிம்ம யோக ஆஞ்சநேயர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சாமியை சிங்கரிச்சிருக்காங்க. ஊர்வலம் போகிறாரு ஆஞ்சநேயர். அவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா சைடில் இந்த பக்கம் எல்லாம் டெக்கரேஷன் பூவில் எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மாட்டு வண்டியில் வச்சு நம்ம ஊர்வலம் கொண்டு வர வேண்டியது. இப்போ லாஸ்ட் ஆஃப் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஊர்வலம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணுறது, சாங்கியம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதனால் ஃபஸ்ட்டு பண்ணிட்டு இருந்ததில்ல. இதுதான் மாட்டு வண்டியில் தூக்கிக்கிறோம். எல்லாம் தயாராக இருக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னாக்கா சாமிக்கு அபிஷேகம் முடிச்சுட்டு அன்னதானம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நடைப்பயணம் தொடர வேண்டியது தான். அதுக்கப்புறம் அவங்கவுங்க வீட்டில் என்னென்ன முடியுமோ அவங்களால முடிஞ்ச பிரசாதத்தை சாமிக்காக படைப்போம். நடைப்பயணம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஹாய் காய்ஸ், நம்ம தான் இப்போ நடப்பாத ஆரம்பிச்சுக்கிறோம். ஐயோ, அப்புறம் வேற லைக் போடுறது, ஷேர் போடுறது, கமெண்ட் அடுத்த நாள் இப்போ எல்லோரும் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு நடைப்பயணத்தை தொடர ஆரம்பித்தோம். இப்போ காலையில் எங்கே டிஃபன் சாப்பிட்லாம், அரக்கோணம் தாண்டியாச்சு. அடுத்து சாலையை ரீச் பண்ண போகிறோம். ஈவினிங் 6 மணி போல் சோழிங்கரை அடைஞ்சிட்டோம். விடியற் காலையில் 2 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு சாமியை தரிசனம் பண்ண கிளம்பியாச்சு. பாருங்கள், மேலே ஏறினதுக்கப்புறம் எவ்வளோ கூட்டம் பாருங்கள். 3 மணிக்கு இவ்வளோ கூட்டம்னா அதுக்கப்புறம் வெளியே காலையில் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்து 500 படிக்கட்டு கீழே இருந்து கூட்டமாக இருந்தது. சரி, எப்படியோ பகவானை தரிசனம் பண்ணி மேலே போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தான் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. இது நரசிம்மர். ஃபஸ்ட்டு நரசிம்மரை தரிசனம் பண்ணிட்டு தான் அடுத்து தான் ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணணும். எவ்வளோ கூட்டம் வெளிய காலையிலேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அம்மனை தரிசனம் பண்ணியாச்சு. இப்போது நரசிம்மரை தரிசனம் பண்ண கியூவில் போயிட்டுருக்கோம். இதுதான் கர்ப்பகிரகம். லைனே போக மாட்டேங்குது, சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். நல்லபடியாக தரிசனம் பண்ணி நரசிம்மரை பார்த்து இப்போ இறங்கிட்டு இருக்கோம். நாங்கள் 4 மணிக்கு போகும்போதே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம், இப்போ இருக்கிறதுக்கு எவ்வளோ கூட்டம். கிட்டத்தட்ட 500, 600, 700 படிக்கிட்ட நிற்கிது. இன்னும் இதுக்கப்புறம் 10 மணிக்கு மேலே 10 மணிக்கு மேலே போச்சுன்னா அவ்வளோதான், ஃபுல் டிராஃபிக் ஆகிடும். கீழே இந்த கார்த்திகை மாதத்தில் பகவானை தரிசனம் பண்ணுறது அவர் யோக நிலையில் இருப்பார். இந்த கார்த்திகை மாதம் மட்டும் கண் திறந்து காட்சி அளிப்பார். ஒரு ஆசை அவ்வளோதான்டா. இருந்தா கூட்டம் ஒரு 300-400 படிக்கிட்டு இங்கே இருந்தால் கேட்டு இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும்.
அடுத்தது ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ண வந்தாக்கா இவ்வளோ கூட்டம் ஆல்ரெடி வெயிட்டிங்கு. என்னடான்னு கேட்டாக்கா சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்கிறதால லேட்டு, அதனால் ஃபுல்லாக கேட்டை லாக் பண்ணிட்டாங்க. எவ்வளோ ஜனங்க பாருங்கள். இது வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா கம்பல்சரி இந்த கரெக்டாக ஒரு 7 to 8க்குள்ளே வந்தால் தான், 8 மணிக்கு மேலே வந்தாக்கா கம்பல்சரி பூஜை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கேட்டை லாக் பண்ணிட்டாங்கன்னா அதோட 9 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இது கம்பல்சரி நடந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா அந்த மலை பார்த்துட்டு வரத்துக்குள்ளே இங்கே கூட்டம் அதிகமாகிடும். அவர் போயிட்டு போடுறாங்க. பாதி பேர் சைடில் ஏறி வரட்டும், பாதி பேர் இந்த பக்கம் சந்தில் பூந்து வரட்டும், அது நடந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு எல்லாம் வயசானவங்க பார்க்க மேலே ஏறி போகிறாங்க. அடே 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 எதிரா வந்தானுங்க ஆச்சு கோயிலுக்கு. இந்த ஆஞ்சநேயர் கோவிலையும் பார்த்தீங்கன்னாக்கா ரீசெண்டாக தான் வந்து கும்பாபிஷேகம் முடிஞ்சுது. சிறப்பு தரிசனம்னு சொல்லிட்டு 20 ரூபா டோக்கன் வாங்குவாங்க. இந்த வாட்டி அது கூட கிடையாது. இந்த கார்த்திகை மாதன்றதால வந்து டோக்கன்லாம் எதுவும் கிடையாது, ஃப்ரீ தரிசனம் தான் ஃபுல்லாகவே. இப்போ எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா வந்து எல்லாருமே வந்து லேடிஸ் ஃபுல்லாக லைனாக படுத்துட்ருப்பாங்க. ஈர துணியோடு வந்து படுத்துக்கிட்டு இந்த கோயிலில் வேண்டிக்கிட்டால் நினச்சது நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த கோயிலோட ஐதீகம். என்ன அப்படி வேண்டிப்பாங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை வரம் இல்லாதவங்க, அப்புறம் கல்யாணம் ஆகாதவங்க, அந்த மாதிரி தான். பாருங்கள் எவ்வளோ பேர் லைனாக படுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட மேக்ஸிமம் ஒரு 1 hour 1.5 hour கிட்ட அப்படியே அந்த விரதமாக இருந்து அதுக்கப்புறம் இந்த இதுக்கு சங்கீதத்தை செய்வாங்க. இது பாருங்கள் குளம் ஃபுல்லாக எவ்வளோ ஜனம்னு சொல்லிட்டு. பகவான் தரிசனம், ஆஞ்சநேயருடைய தரிசனம் நல்லபடியாக கிடைச்சிது. என்னடா இது கீழே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தாக்கா அவங்கவுங்க நினச்சபடி வீடு கட்டணுன்றதுக்காக வந்து கல் வச்சு வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நம்மளும் வீடு கட்டி தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எந்த ஒரு கல்லை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடு கட்டிட்டேன் நானும். இதுக்கப்புறம் கட்டினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா, இப்போ கட்டின வீடை வந்து இப்போ நீங்கள் எப்படி கட்டுறீங்களோ அதே மாதிரி இன்னொரு தடவை அதே மாதிரி கோவிலுக்கு வரும்போது அதை கட்டினதை கலைச்சி விட்டுறணும். அதான் இதுதான் கலைக்கணும்னு இல்லை, நம்மளுக்கு எது கண்ணில் அந்தளவுக்கு தென்படுதோ அதை வந்து நம்ம கலைச்சி விட்டுடலாம். இந்த மாதிரிலாம் எந்தெந்த கோயிலில் நீங்கள் இந்த மாதிரி கட்டுவீங்கன்றது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடு பாருங்கள் எவ்வளோ பேர் கட்டிருக்காங்கன்னு. இந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தட்ஸ் ஆல்.